பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இந்த கேம்ஸ்லாம் எவ்வளோ நேரம் பேசிருக்க மாட்டேன்ல, பாவம். பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு, நல்லா பில்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா அப்பப்போ லைக் he doesn't take care of how he looks. அப்பப்போ ரொம்ப ஒரு மாதிரி போலர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு நாள் செமையா வருவாரு, ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி வரும். ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்க உங்க டீமோ போன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா, என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா, நீ எல்லாம் ஒரு ஆக்டர், உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசுனதை கேட்கும்போது சகோதரி உடையான் படை கஞ்சான் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எஸ், படத்தினுடைய லீட் ஆக்ட்ரஸாக பிரீத்தி முகுந்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு படக்குழு ஆசைப்பட்டாங்க, நாங்களும் ஆசைப்படுறோம். கேட்டலாமா சார்? சொல்லுங்க. ஸோ அடிக்கடி அவங்க செட்ல வந்துட்டு பண்ற ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும்? கால் ஆட்டுறது. நீங்க அவங்க அண்ட் எனக்கு சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்களும் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டும் தான். அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, உங்களோட சாட் ஜிபிடி டீச்சரா அவங்களை வந்து நம்ம சொல்லிடலாமா, அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணலாம். சூப்பர். உங்களோட ஒரு ஹேபிட் அவங்க அடிக்கடி கலாய்க்கிறதுனா என்னவா இருக்கும் சார்? என்னமோ இருக்கு. ஜென்ரலாவே கலாய்ப்பாங்க, ஹேபிட்லாம் இல்ல, ஜென்ரலாவே கலாய்ப்பாங்க. ஏதாவது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல ஆக்சுவலா. அப்போ அவங்களை மேல கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம். ப்ளீஸ் பிரீத்திமா மேடைக்கு வந்துருங்க. இந்த கேம்ஸ்லாம் எவ்வளவு நேரம் பேசிருக்க மாட்டேன்ல, பாவம். 2 கொஸ்டின் சார். எஸ், நீங்க அப்ப சொல்லுங்க, அவரை அடிக்கடி கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன உங்களோட ஹேபிட்ல? இல்ல அவர் வந்து என்னன்னா பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு, நல்லா பில்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா அப்பப்போ லைக் he doesn't take care of how he looks. அப்பப்போ ரொம்ப ஒரு மாதிரி போலர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு நாள் செமையா வருவாரு, ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி வரும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸ்கின் கேர் இது, அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்டா. ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்க உங்க டீமோ போன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா, என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா, நீ எல்லாம் ஒரு ஆக்டர், உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா. அசோக் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆளு. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் புலி பண்ணுவோம் அவரை. அதனால நாங்க ஜென்சின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாக்கு சரியில்லை அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னோம். விளையாட்டுக்கா இவங்க டீம் ரொம்ப ரூடுங்க. ஐயோ, எடுத்து இதெல்லாம் நீயே போடுற டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, I've seen him so much better. நல்ல நல்ல போட்டோலாம் இருக்கும். ஆனா மேடம் அத மேடை போட்டு சொல்லணுமா? இல்ல we're all friends. மெயினா சும்மா விளையாட்டு தான். பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாவே நீங்க மாறிட்டீங்க இல்லையா? நாங்க ஒரு 40 days முன்னார்ல ஷூட் பண்ணோம் அந்த படம். So we were an intimate set of crowd. சார், அந்த 45 days முன்னார்ல ஷூட் பண்ணீங்கன்னு டீம் சொன்னாங்க. அதுல நெட்வொர்க்லாம் அங்க கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்க யாரு ஈஸியா சர்வை பண்ணது நெட்வொர்க் இல்லாம? பிரீத்தி தாங்க எப்பயுமே போன்ல இருப்பாங்க. அப்ப சர்வை பண்ணது நீங்க தான் இல்ல? இல்ல சோ பேசிக்கலி அவங்க போன் சிக்னல்னா அவங்க டீமுக்கு யாரோ ஒரு போன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு சிக்னல் இருக்கும். அவங்க வெளில நின்னு எனக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு விடுவாங்க. அங்க இங்க நெட்வொர்க் வேற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க. நான் கத்துக்கணும். நான் வந்து 12 வருஷம் ஆகுது. பட் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க தெரியுமா, இவங்க இதெல்லாம் பண்ணலாம், இவங்க இதெல்லாம் பண்ணலாம். இவங்க டீம் பத்தி நான் சொல்லணும், வந்திருந்தாங்கன்னா சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி டீம். டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 3 பேர். சூப்பர். சோ முன்னாடியும் வந்து நெட்வொர்க்கை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எஸ், 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே தெரியுது பயங்கர ரகடோ பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணிருப்பீங்க போல. யாரு பயங்கரமா கோவப்படுவாங்க, கோவப்பட்டு நடிப்பாங்க ஸ்கிரீன்ல? ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் சீன் இருக்குன்னா சூப்பரா கோவப்படுறாங்களே இவங்க அப்படின்னா யார்? ஸ்பாயிலர் நான் தான் நினைக்கிறேன். ஓகே, ஜெனரலாவும் கோமா அப்பப்போ சுத்திட்டு இருப்பேன். ஆமா, அப்புறம் இல்ல பாவம் அவர் ப்ரொடியூசர் ஆக்டர் ரெண்டுமே இல்ல. சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு, அனியன் மாதிரி. ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு. ஆக்சுவலா வெரி
ஈஸி, வெரி ஃபன் டு ஒர்க் வித். ஓகே ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பேன். ஓகே ஆஸ் அ உங்க கண்ணு முன்னாடி சும்மா செல்ல மாதிரா, அதாவது சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பில்லே கண்ணு முன்னாடி வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்து உட்கார வைக்காது, எடுக்கடா அதாவது அப்படின்னு இருக்கும். அது அன்னியன் மாதிரி சுவிட்ச் ஆயிட்டு தாங்க இருக்கு. பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரொடியூசராகவும் இருப்பார் போல. ரைட். ஸோ பிரீத்தி மேம், ஆஸ் அ பெர்ஃபார்மரா நம்ம அசோக் சார் ஒன் வேர்ட்ல ரிவ்யூ பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? கம்பெல்லிங். ஓகே. அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போது அந்த கம்பெல்லிங் நினைப்பீங்க. யாரையுமே நான் கம்பல் பண்ணலையே. அதாவது ஸ்கிரீன்ல அவரை பார்க்கணும், அவரோட கேரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நமக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஜென்யூனிட்டி, ரொம்ப எம்பத்தட்டிக்காக அந்த கேரக்டர் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாமா? ஆமா, ரைட். இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பெல்லிங் அதானே. ஓகே, ஒரு பெர்ஃபார்மராக அசோக் செல்வன் சார் கம்பெல்லிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. சொல்லுச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட் மேடம், அவ்வளவுதான். இப்போ வந்து NIT திருச்சி கோல்ட் மெடலிஸ்ட். அதனாலதான் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா பிட். ஓ சொல்லாமா? சோ ஃபைனலாக 2 பேர்கிட்டயுமே ஒரே ஒரு கேள்வி. அன்பில் அவன் அப்படின்ற ஒரு படத்தை 3 வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ப்ளீஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வார்த்தை ஆயிருமா? அது 2 தான் சார். இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பரா, அண்ட் மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 தனித்தனி வார்த்தைகளா கொடுத்தாரு. இன்னும் பெட்டரா இப்ப அவங்க சொல்லுவாங்க. கோல்ட் மெடலிஸ்ட்ல சார். சூப்பர் மேம், ப்ளீஸ் தமிழ்ல சொல்லுங்க முடிஞ்சா. கம்பெல்லிங்லாம் சொல்லுங்க. சிம்பிளாவே சொல்லிட்டா, இட்ஸ் a beautiful love story. ஆஹா, பாத்தீங்களா, பிடிச்சாங்க பாருங்க. பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. உங்க சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு வரல, எனக்கு எந்த ஸ்பீச்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. டைட்டில் டீசர் ரிவீல்னு சொன்ன உடனே நான் ஓகே அப்படின்னு சும்மா வந்தேன். பட் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் பை சேயிங் தட் திஸ் டீம், தேர் மோர் தென் அ டீம் ஃபார் மீ, தேர் ஃபேமிலி. டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேர் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படமுமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இது உள்ள வரும்போது எனக்கு தெரியல, பட் I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும் போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. So okay, எல்லாருக்கும் சொல்ற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி, thank you so much for this opportunity. I think எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளா காத்துட்டு இருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷனல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்க தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து, பொறுமையா என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து, என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும், விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லாரும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமா அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing, amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you've given me in this film. Just thank you. Thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறைய தேங்க்யூ சொல்றதுக்கு இருக்கு. பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப, நானும் ரொம்ப படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக, அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது, ஏன்னு தெரியல.
But just thank you to my entire team. I cannot wait for the world to witness what we have created. So thank you. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றது. இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியா வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்க முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்றதுங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்ல விரும்புறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் மீட் பண்றவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்றது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு, வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்க எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டுல கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்றதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டெண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசா பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபர்ஸ்ட் எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்கிரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனா என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையா பார்த்தா இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்கிரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸோட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பத்தி பேசுற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மொமெண்ட்ஸே இருக்கு, விமன் மாஸ் மொமெண்ட்ஸே இருக்கு. அதாவது எம்பவரிங்கான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்கா இன்னும் சின்சியரா அது லேண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றதுதான், அவங்கவுங்க படத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க, நாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோங்க. பட் இந்த வாட்டி நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்க கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதுல வந்து ஸ்கிரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா லேண்ட் ஆயிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்றதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த படத்தை. அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பத்தி அது லேண்ட் ஆகல. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தர் எவ்வளவு தூரம் போறான் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட். இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தா இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகேயன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்களை பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திக்கும் வருவாரு. இன்னும் பல படங்கள் பண்ண போறாரு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும். அது பண்றதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி பிரீத்தி வந்து ஃபர்ஸ்ட் when I saw her, sometimes stars வந்து are made, சில நேரங்களில் stars are born.
ஐ திங்க் பிரீத்தி இஸ் அ ஸ்டார். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். விமன் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட். அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமா அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீஜனா இருந்தது. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கங்க்ராச்சுலேட் அர்ச்சனா மேம் ஃபார் பிக்கிங் சம்திங் லைக் பிளாஸ்ட் அண்ட் யூஆர் ஃபெனாமினல் இன் இட். அது ஆர்கானிக்கா செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்துல லைக் டைரக்டர் செட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு அண்ட் ஷீ ரியலி பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ கான்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்டையும் பல டைரக்டர்ஸ் கிட்டையும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹிந்திலையும் பார்த்தாங்க இந்த படத்தை. ஸோ தே ஆஸ்க்ட் ஹூ இஸ் திஸ் கேர்ள் அப்படின்னு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த ஜேர்னி. அண்ட் எனக்கு இன்னொரு நல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் மூலியமா நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போறாங்க. ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நிறைய பேசுறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆர் மோர் வேற ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கெரியர்ஸ் எல்லாமே செட் ஆகும் இந்த படம் மூலியமான்னு. மகா அங்க ஃப்ரண்ட்ல வரோம். ஒன்ட்டியா? ஓகே. ஹாய் மா, ஹவ் ஆர் யூ? டெல்லி கணேஷ் சாரோட பையன் மகா அங்க இருக்காரு. ஸோ அவரும் ஒரு சம்மர் ரோல் பண்ணியிருக்காரு. கதிர் சார் இருக்காங்க. எல்லாமே நான் இன்னும் டீட்டெயில்டா ஆடியோ லான்ச்ல பேசுறேன். அண்ட் லைக் தே செட், கோவிந்த் வசந்தாவோட கான்சர்ட் இது. ப்ராபப்ளி 96 அதுக்கான இணையான ஒரு ஆல்பமா சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஒரு மியூசிக்ல ஒரு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண. அண்ட் கோவிந்த் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தீனி கொடுக்கணுமோன்னு தோணுச்சு. இந்த படம் தாண்டி இன்னும் அந்த டியூன் மாதிரிலாம் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேன்வஸ் அவர் கொடுத்தா அவர் பண்ணக்கூடிய ஆளு. நம்ம ஊர்ல அவர் சாதாரணமா சுத்திட்டு இருக்காரு, பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கை. இன்னும் நிறைய அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் மை பிரதர் ஏப்ரஹாம், அதாவது ஒரு போருக்கு போகணும்னா ஒரு படைத்தளபதி யாரோட போலாடா, எப்ஸோட போலாம். ஸோ எல்லா டீம் அண்ட் க்ரூ, கௌதம், செல்வா, அகெயின் மை பிரதர் விஜய், எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும், ரமத்துல்லா, எல்லாருக்குமே we will share stage on audio launch. இது வரும் டைட்டில் டீசர் தான். ஸோ அகெயின் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல. இந்த படம் இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல வரும். டெஃபினட்டா எனக்கு உங்க சப்போர்ட் எல்லாமே தேவை. இது வரைக்கும் என் கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க சப்போர்ட் இல்லாம, உங்க சப்போர்ட்டால மட்டுமே நான் இங்க நிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எந்த வித எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாம வெறும் ப்ரெஸ் எழுதுறது, நீங்க சொல்றத பொறுத்துமே என்னோட படங்கள் ஓடி இருக்கு, அந்த படங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பா உங்க எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், I'd like to really thank my sister Abhinaya for being who she is. அவ்வளவுதான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. சின்ன வயசுல இருந்து திருப்பி அந்த இன்னொரு ஓமேகட்ல ஸ்டேஜ்ல சொன்னேன். ஸ்கூல்ல நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அம்மா, அவ ஹாஸ்டல்ல இருந்தா, அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உன் தம்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், அதை வந்து பண்ணு அப்படின்னு. ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து நங்குன்னு கொட்டி என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ணா. ஸோ கிட்டத்தட்ட அதே பேக்கிங் இன்னமும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் ஒரு டீமா இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா ஐ ஹாவ் அபி தேர். ஸோ அண்ட் அவளோட விஷன், அவளோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், அவளோட என்ன மாதிரி கதைகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தி அடையும் போது ரொம்ப ஒரு விஷனரி ப்ரொடியூசரா she will flesh out in the coming years. And I'd like to thank Aingaran Pictures for backing our project, Karuna sir, for ஏன்னா ஒரு பேக்கிங் வேணும் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் ட்ரஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி. அவர் என்ன ஏதுன்னு கேட்டதே இல்லை, கம்ப்ளீட் ட்ரஸ்ட். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஹிம் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் எஸ்பெஷலி மை ஒய்ஃப் கீர்த்தி ஃபார் பேரிங் வித் மீ. ஏன்னா இந்த படம் ப்ராசஸ் பயங்கரம் இன்டென்ஸாக இருந்தது. இதில் நிறைய நாங்கள் டைம் மட்டும் இல்லை,
ஃபினான்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ள போட்டிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் டு தேங்க் அம்மா அப்பா, மை வைஃப் அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். அண்ட் தேங்க்யூ கவிதா ஃபார் த சப்போர்ட். அண்ட் எல்லாருமே சேதுனா தேங்க்யூ, இபி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதை டோன் இந்த படம் வரும். அண்ட் இதுல ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும். இது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இட்ஸ் அ லவ் ஸ்டோரி வித் அ ட்விஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்ஸ். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.